நான் ஒரு டைம் ஃபுல்லாவே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஓகே, சூப்பர் சூப்பர். உங்க ஐடியா வந்துருச்சுல ஓரளவுக்கு? ஓரளவுக்கு ஐடியா வந்துருச்சு ப்ரோ. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம கிரியேட்லாம் பார்த்தோம். ஸோ எப்படி ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறது, ஸோ எப்படி ஒரு என்டர்பிரைஸஸ் கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு பிஸ்னஸ் கிரியேட் பண்ணுறது, ஸோ நெக்ஸ்ட் எப்படி வந்து லொக்கேஷன் கிரியேட் பண்ணுறது, ஜாப் கிரியேட் பண்ணுறது, டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணுறது, ஸோ எல்லாமே பார்த்தோம். ஸோ 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 ஹவ் கேன் வி யூஸ் திஸ் ஃபங்க்ஷனாலிட்டி? ஸோ நம்ம இதெல்லாம் கிரியேட் எதுக்காக பண்ணுறோம்? ஸோ வி நீட் டு யூஸ் சம்திங், ரைட்? ஸோ அதை வந்து ஓகே. இந்த டிரான்சாக்ஷன் லெவலில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம்? ஸோ வி நீட் டு நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம். ஸோ வீடு கட்டினதுக்கப்புறம் தான் நம்ம உள்ள என்னென்ன, ஸோ ஒரு வீடு எது கட்டுறாங்க நம்ம போய் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு. அதே மாதிரி தான் ஒரு 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 ஆர்கனைசேஷன் நம்ம ஸ்ட்ரக்சரை வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு, ஸோ அதில் என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் பண்ணலாம், அதாவது ஒரு ஹெச்ஆர், ஒரு ஆன்போர்டிங் ஹெச்ஆர் என்னென்ன பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த 4 டிரான்சாக்ஷன் தான் யூஸ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நிறைய வரும், பட் மேஜராக நம்ம வந்து டிரான்சாக்ஷன் லெவலில் யூஸ் பண்ணுறது இதுதான், ஹையர் an எம்ப்ளாயி. ஸோ ஹவு கேன் வி ஹையர் த எம்ப்ளாயி? லெட்ஸ் வி கோ. பட் ஆனால் இப்போ நம்ம குளோபல் ஹெச்ஆர் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சுங்களா ப்ரோ? ஆமாம். குளோபல் ஹெச்ஆர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியானது தான். ஒரு எப்படி சொல்கிறது, ஜஸ்ட் ஒரு கம்பெனி செட் பண்ணிட்டு எப்படி டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுவோம், இந்த கான்செப்ட் வந்து தான் குளோபல் ஹெச்ஆரில் வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பேரோலு, ஆப்சன்ஸு, ஸோ அந்த மாடல்ஸ்லாம் வந்து இன்டெகிரேட் ஆகும். ஓகேவா? ஸோ இது மோஸ்ட்லி உங்களுக்கு ரொம்ப, ஸோ மோஸ்ட்லி இன்டர்வியூஸ்லாம் இப்போ நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணுறதா இருந்தால் குளோபல் ஹெச்ஆர் கொஞ்சம் நல்லா கான்சென்ட் பண்ணிட்டீங்கன்னா, டெஃபினேஷன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு தரேன் ஃபைனலாக. என்னென்ன ஒரு ஜியோகிராஃபினா என்ன, ஸோ ஆரக்கிள் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கொஞ்சம் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களால் எக்ஸாம்பிள் சொல்லலாம், பட் டெஃபினேஷன் சொல்ல முடியாதுல்ல. ஸோ அந்த டைமில் வந்து டெஃபினேஷன்ஸ் மட்டும் சும்மா கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க அப்பப்போ டைம் கிடைக்கும். அப்படியே இப்போ இதில் குளோபல் ஹெச்ஆர் முடிச்சிட்டோம்ல ப்ரோ, எனக்கு ஒரு டாஸ்க் மாதிரி கொடுங்க ப்ரோ. ஃபுல்லாக ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுனா எந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுங்க. ஓகே, நான் மாதிரி கொடுக்குறேன் உங்களுக்கு. எப்படி ஒரு ஓகே, நான் கொடுக்குறேன், ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுக்குறேன். ஓகே, நீங்கள் வந்து அதை இந்த வீக்குள்ள 14th வந்து தமிழ் நியூ இயர் வருது இல்லை, அந்த டைமில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஜஸ்ட் மினிட். ஸோ இந்த மைக் லைன் குரூப், ஸோ இங்கே தான் வந்து பர்சனல் மேனேஜ்மெண்ட் இருக்கும், இங்கே நியூ ஹையர் இருக்கும், நியூ எம்ப்ளாயிஸ். ஒரே நிமிஷம் ப்ரோ, மீட் போட்டுக்கோங்க. ஹலோ, ஹலோ கேக்குதுங்களா ப்ரோ? ஒரே நிமிஷம் ப்ரோ, லேப் டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, நான் லைன்ல இருக்கேன், கனெக்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மியூட் போட்டு கனெக்ட் பண்ணுங்க, சவுண்டா வருது. போலாங்க ப்ரோ. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. ஓகே, மீட் போட்டுக்கோங்க, நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ வந்து ஹையர் எம்ப்ளாயிஸ், ஸோ எம்ப்ளாயி வந்து ஹையர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நியூ ஜாயினிஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, நியூ எம்ப்ளாயிஸ், இதை கிளிக் பண்ணிவிட்டு மைக் லைன் குரூப்பில் நியூ ஜாயினிஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ எம்ப்ளாயிஸ் இருக்கும், ஹையர் எம்ப்ளாயினா பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனெண்ட் எம்ப்ளாயி. ஸோ ஒரு கம்பெனியில் வந்து பர்மனெண்ட்டாக ஒரு எம்ப்ளாயி ஹையர் பண்ணுறாங்கன்னா இந்த ஹையர் எம்ப்ளாயி இதில் தான் போய் ஹையர் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த எம்ப்ளாயிஸ் ஹையர்டு பை தி கான்ட்ராக்டர். ஸோ கான்ட்ராக்டர்னா உங்களுக்கு தெரியும், ஃபார் 6 months, இல்லைனா அந்த சேலரி வந்து அவங்களுக்கு வந்து வேறு கம்பெனி கொடுக்கும், அந்த கம்பெனி வந்து அந்த எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுவார். ஸோ அது வந்து கான்டிஜென்ட் ஒர்க்கர்னு சொல்லுவாங்க. கான்டிஜென்ட் ஒர்க்கர்னா அந்த கம்பெனியோட டைரக்ட் எம்ப்ளாயி கிடையாது, இட்ஸ் எ கான்ட்ராக்டர். Then coming to the pending worker. Pending worker na enna na, if the employee is selected,
ஒரு எம்ப்ளாயி வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க, சாரி எம்ப்ளாயி செலக்ட் பண்ண மாட்டாங்க, கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன்போர்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் அது ஃபியூச்சர் அந்த ஜாயினிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மே 5th. இன்னைக்கு டேட் வந்து April 10th வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வரைக்கும் அவர் பெண்டிங் ஒர்க்காக தான் இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சர் எம்ப்ளாயிஸ், ஸோ the employees is coming to the future, some August like that. So the company is hires any employee, it put on hold. They can hire, it's called as pending worker. கம்மிங் டு நான் ஒர்க்கர். நான் ஒர்க்கர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்ப்ளாயி இந்த கம்பெனிக்கும் அவருக்கும் வந்து ஒரு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது. ஸோ லைக் வந்து லைக் ஒரு கம்பெனிக்கு வந்து ஆடிட்டர்னு இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து இந்த கம்பெனியில் வந்து ஒரு ஆடிட்டிங்காக இல்லை ஒரு டேக்ஸ்க்காக வந்து வராருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விசிட்டுக்கு ஒரு 3 days ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அப்போ வந்து அந்த எம்ப்ளாய்க்கு வந்து ஆக்சஸ்லாம் கொடுக்கணும். அப்போ எம்ப்ளாயை கிரியேட் பண்ண முடியாது. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நான் ஒர்க்கராக கிரியேட் பண்ணிட்டு டேட்டா பேஸில் வச்சுப்பாங்க. ஸோ ஒரு எம்ப்ளாய் யார் வராங்கன்னு தெரியணும்ல. ஸோ அவருக்கு ஒரு எம்ப்ளாய் ஐடி ஜெனரேட் ஆகும். எம்ப்ளாய் ஐடியில் ஒரு நான் ஒர்க்கர் ஐடி ஜெனரேட் ஆகும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது அந்த நான் ஒர்க் கான்செப்ட். அதுதான் இந்த பெண்டிங் ஒர்க்குன்ற இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா, பெண்டிங் ஒர்க்கர்ஸ் இங்கே இருக்கிறது வந்து ஆட் பெண்டிங் ஒர்க்னா ஒரு புதுசாக ஆட் பண்ணுறது. இது வந்து லிஸ்ட் ஆஃப் பெண்டிங் ஒர்க்கர்ஸ் நம்ம லிஸ்ட் பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ மோஸ்ட்லி இந்த கான்செப்டில் படி ஹையர் எம்ப்ளாயினா பர்மனெண்ட் எம்ப்ளாயி, கான்டிஜென்ட் ஒர்க்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி, பெண்டிங் ஒர்க்கர்னா ஃபியூச்சர் எம்ப்ளாயி, ஃபியூச்சர் ஜாயினிஸ். நான் ஒர்க்கர்னா இட்ஸ் எ நான் ஒர்க்கர், இஸ் நாட் எம்ப்ளாயி, இஸ் நாட் எ கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி, இஸ் எ ஜஸ்ட் எ கான்ட்ராக்ட் ஒர்க்கர். ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுறேன். ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க ப்ரோ. ஓகே, இதில் உங்களுக்கு டவுட் என்னச்சிருக்கா? டவுட் எதுவும் இல்லை. ஓகே. ஸோ இந்த பர்சன் டேஷ்போர்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ப்ளாயி ஹையர் பண்ணுறோம். ஸோ அந்த மந்த்தில் வந்து எவ்வளோ எம்ப்ளாயிஸ் வந்து லிஸ்ட்டை ஹையர் பண்ணியிருக்காங்க ஒரு டேஷ்போர்ட் மாதிரி காமிக்கும். ஒரு லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் லிஸ்ட், இந்த மந்த்து எவ்வளோ பேர், இந்த மந்த்து எவ்வளோ பேர்னு காமிக்கும். அவ்வளோதான். வேறு எதுவும் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி வேறு எதுவும் இல்லை. ஸோ மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹையர் எம்ப்ளாயி, கான்டிஜென்ட் ஒர்க், இதுதான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க ஒரு கம்பெனி சைட்லேருந்து. இப்போ நம்ம ஒரு பர்மனெண்ட் எம்ப்ளாயி ஹையர் பண்ண போகிறோம். 4 lines கம்யூனிகேஷனில் ஒரு எம்ப்ளாயியை ஹையர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கீங்க டேட்டா பேஸில், ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஹையர் பண்ணுறேன். இங்கே வந்து ஹையர் ஆக்ஷன்னா எதுக்காக ஹையர் பண்ணுறேன்? இந்த எம்ப்ளாயி வந்து ஹையர் நியூ எம்ப்ளாயி இதெல்லாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க யாராச்சும் பேக் அண்ட் கோடிங்கில். ஸோ நம்ம ஹையர் நியூ எம்ப்ளாயி, டெஸ்ட் எம்ப்ளாயி இதெல்லாம் இல்லை, ஹையர் எம்ப்ளாயின்னு இருக்கு. ஓகே, நியூ ஹையர் இதை காமனாக இருக்கிறது. ஸோ என்ன ரீசனுக்காக இதை கிரியேட் பண்ணுறாங்க? ஸோ நியூ பொசிஷன், ஒரு பொசிஷனுக்காக இந்த எம்ப்ளாய் ஹையர் பண்ணுறாங்க. இங்கே வந்து உங்களுக்கு லீகல் எம்ப்ளாயர் தெரியும். நீங்கள் சொல்லுங்கள் என்ன கிரியேட் பண்ணீங்க, அந்த நேம் சொல்லுங்கள், நான் இங்கே டைப் பண்ணுறேன், வரலாம். யோசிச்சு சொல்லுங்கள், டைம் எடுத்துக்கணும், பிரச்சனை. நீங்கள் கிரியேட் பண்ணீங்களா? என்எஸ் டெக்ஸ்டைல் மில் அடிங்க. ஓகே, இஎன்இஎஸ் வரல. இஎன்இஎஸ்ஆ இல்லாட்டி ராம்ராஜ் அடிங்க. ஓகே, இதானே? ஓகே, நீங்கள் ஒரு ராம்ராஜ்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அவருக்கு என்ன கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா ஒர்க்கர் நம்பர்னா உங்களுக்கு தெரியும், அந்த எம்ப்ளாயி கோடு நீங்கள் வந்து பிளாங்காக நீங்களே கொடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்கீங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன், ராம்ராஜ்க்கு ராம்னு போட்டு 001 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இது வந்து இது ஒர்க்கர் நம்பர்ன்றது வேற, பர்சன் நம்பர்ன்றது வேற. இது சொல்லிக்கிறேன். ஒர்க்கர் நம்பர்ன்றது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து சில கம்பெனியில் வந்து ஒர்க்கர் நம்பர் ஒரு கான்செப்ட் இருக்கும். லைக் இந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்களே அவங்களாம் வந்து ஒர்க்கர் நம்பரும் ஆட் பண்ணுவாங்க. பர்சன் நம்பர் தான் வந்து ஒரிஜினல் எம்ப்ளாயி ஐடி, ஓகேவா? மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஒர்க்கர் நம்பர் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபேக்ட்ரி, லைக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அதில் வந்து யூனிட் லெவலில் ஒர்க் பண்ணுவாங்க. யூனிட் லெவல்னா லைக் மிஷினரிங் பார்ட்ஸ் அந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஒர்க்கர் நம்பர் அலாட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். இதை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம், இது தேவையில்லை. ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷனல். பட் பர்சன் நம்பர் இட் ஷுட் பி மேண்டேட்டரி. ஃபர்ஸ்ட் நேம், ஓகே, ராம்ராஜ் கிரியேட் பண்ணலாம். ராம்ராஜ் டெஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மிஸ்டரா, மிஸ்ஸஸா, இதெல்லாம் நம்ம வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கோம். ஆரக்கிள் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். மிஸ்டர் சார், மிஸ்ஸஸ், மேரிடா இருக்கும் மாதிரி லைக் தட். இங்கே வந்து ராம்ராஜ் ஃபர்ஸ்ட் நேம்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் என்ன இருக்கும், சாரி இங்கே ஃபாதர் நேம்னா என்னன்னா இந்த எம்ப்ளாயோட ஃபாதர் நேம்.
ராம்ராஜ் போட்டுட்டேன். டெஸ்ட்ன்றது லாஸ்ட் நேம். ஃபாதர் வந்து XXXன்னு போட்டுக்கிட்டேன். தேவையில்லை. சஃபக்ஸ், அலியாஸ் நேம் இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி தேவை கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஒரு ஃபீல்டு, அவ்வளோதான். என்டையர் லோக்கல் நேம்னா உங்களுக்கு லோக்கலாக ஒரு நேம் இருக்கும். அந்த நேம் நீங்கள் லோக்கல் நேமில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லோக்கல் லாங்குவேஜஸில் லைக் லோக்கல் லாங்குவேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ தமிழ்னால வராது. ஸோ வந்து இப்போ யூஎஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குன்னு இப்போ யூஎஸில் வந்து மோஸ்ட்லி இங்கிலீஷ் தான். அரபிக்கில் துபாயில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு துபாய் நேமில் வரணும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது அந்த லாங்குவேஜ் செலெக்ஷன் க்ரைட்டீரியா. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லோக்கல் லாங்குவேஜ் எனபிள் ஆகிடும். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணலைன்னா இது செலக்ட் ஆகாது, போயிடும். கம்மிங் டு தி ஜெண்டர்னா உங்களுக்கு தெரியும், மேல் ஆர் ஃபீமேல் லைக் டிரான்ஸ்பரண்ட் ஜெண்டர். ஸோ யூ கேன் ரிசெக்ட். டேட் ஆஃப் பர்த்ன்றது வந்து உங்களுக்கு தெரியும். டேட் ஆஃப் பர்த்னா ஒரு எம்ப்ளாயோட பர்த் டேட் இன்ஃபர்மேஷன்ஸ். கம்மிங் டு தி பிளட் டைப். ஸோ இதில் உங்களுக்கு தெரியும் நம்பர் ஆஃப் பிளட் டைப்ஸ். இது மோஸ்ட்லி இது ஆரக்கல் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ லைக் பி பாசிட்டிவ் லைக் தட் யூ கேன் செலக்ட் எனி. இதெல்லாம் வந்து இப்போ மேண்டேட்டரி ஆயிடுச்சு. வேக்சினேஷன் ஸ்டேட்டஸ், ஸோ டோஸ் போட்டாச்சா இல்லையா, ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ். கோவிட் ஸ்டேட்டஸ், பாசிட்டிவா நெகட்டிவ், இதெல்லாம் இப்போ வந்து ரீசெண்ட் அப்டேட். இதெல்லாம் ஹாஸ்பிட்டேஷன்ஸ். ஸோ பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா என்ன ஹாஸ்பிட்டேஷன், என்ன எஸ் ஆர் நோ அந்த மாதிரி கொடுக்குறது. ஸோ இங்கே வந்து நெகட்டிவ் கொடுக்கணும். பிஜி வெரிஃபைனா பேக் வெரிஃபிகேஷன் வந்து வெரிஃபை பண்ணிட்டாங்களா இல்லையா. பர்சன் கமெண்ட்ஸ், இந்த எம்ப்ளாய்க்கு ஏதாச்சும் பர்சன் கமெண்ட்ஸ் இருக்கா, ஹெச்ஆர் லெவலில் ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருக்கான்னு கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது. இங்கே வந்து நேஷ்னல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு ஒன்று இருக்கும். அதாவது ஒரு கம்பெனிக்கு வந்து ஆதார் நம்பர் ஒரு எம்ப்ளாய்க்கு இருக்கும், இல்லைனா நேஷ்னல் ஓட்டர் ஐடின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துக்கலாம். இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதுக்கு வந்து ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, ஆதார் இஸ் நாட் வேலிட், என்டர் தி 12 டிஜிட்ஸ் நம்பர். ஓகேவா, 12 டிஜிட் நம்பர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 12 நம்பர் என்ட்ரி. அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்களா? ஒரு சாருங்க அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னு தெரியலப்பா.